வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் வெளியீடு. விடுதலை செய்வதற்கு தேவையான முயற்சி எடுத்து வருவதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் தகவல். மூத்த அமைச்சர்கள் மீது அவதூறு பரப்ப எதிர்க்கட்சிகள் சதி என அமைச்சர் வேலுமணி குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற புள்ளி விவரங்களை வெளியிட்ட தனியார் செய்தி நிறுவனம் மீது வழக்கு தொடரவும் முடிவு. ஜார்ஜ் வேண்டுமென்றே தன்னை பழிவாங்குவதாக எஸ்பி ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. குட்கா ஊழல் விவகாரத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மோதலால் பரபரப்பு. நாட்டை காவிமயமாக்கும் பாஜக கனவுகளை நிராகரித்து வீழ்த்துவோம். ஸ்டாலின் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். சிபிஐ கைது நடவடிக்கையை அடுத்து சூடுபிடிக்கும் குட்கா ஊழல் விவகாரம். ஜார்ஜ் அளித்த விவரங்களின் பேரில் அமலாக்கத்துறை விசாரணை தொடக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் நீதிமன்ற இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 161 கீழ் தங்களை விடுதலை செய்யும்படி பேரறிவாளன் தமிழக ஆளுநருக்கு மனு அளித்திருந்தார். மேலும் இந்த மனுவை ஏற்று தங்களை விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பேரறிவாளன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் அளித்த மனுவின் அடிப்படையில் தமிழக ஆளுநர் முடிவெடுக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின் நகல் இன்று உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதில் பிரிவு 161 பயன்படுத்த ஆளுநருக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்கு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வருவதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஷரத் அரவிந்த் போட்டே, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி மற்றும் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி.வி. சண்முகம் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க சட்டசபையில் தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு ஜெயலலிதா கடிதம் அனுப்பியதை சுட்டிக்காட்டினார். தற்பொழுது ஜெயலலிதா வழியில் நடைபெறும் அதிமுக அரசு 7 பேரையும் விடுவிக்க தேவையான முயற்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரறிவாளன் உட்பட அனைவருமே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆசையும் எண்ணமும். அதற்காக தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இதுவரைக்கும் எந்த அரசும் யாரும் செய்ய துணியாத தைரியமாக சட்டமன்றத்திலே ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நிறைவேற்றிய தலைவர் டாக்டர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அம்மாவின் வழியில் இன்றைய ஆட்சி நடத்தி கொண்ட முதலமைச்சர் அதன் மீது ஒரு முடிவெடுப்பார். ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதிலே அரசிற்கு, அம்மாவுடைய அரசிற்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆதாரமற்ற செய்தியை வெளியிட்ட செய்தி நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோவை மாவட்டத்திற்கு அதிக வளர்ச்சியை அதிமுக அரசு செய்துள்ளது என்றும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று தம் மீது ஆதாரமற்ற தவறான புள்ளி விவரங்களை ஒளிபரப்பியுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறு என்றும் கூறினார். ஒப்பந்தத்தில் ஏதேனும் மீறலோ அல்லது ஊழல் நடந்துள்ளதா என்பதை குறித்து ஆராயாமல் ஒப்பந்த பணி செய்தவர்களுடன் என்னை ஒப்பிட்டு பேசுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு இப்ப நீங்களே ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அது எல்லாருமே தொழில் செய்யறது சகஜம் தானே. எல்லாரும் அதை போய் கூட சம்பந்தப்படுறது தப்பு. அது மட்டுமில்ல அந்த போட்ட புள்ளி விவரம் தப்பு. நான் அதுக்கப்புறம் தான் விசாரிச்சதை பத்தி அவரு அந்த புள்ளி விவரமே ஒரு தவறா போட்டிருக்காங்க. அதை நீதிமன்றத்தில் 2 நாளில் வழக்கு தொடர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். தவறான செய்தி ஒளிபரப்பின அதுக்கு யாரு பின்னாடி இருக்கான்னு அது குட்கா ஊழல் விவகாரத்தில் உயர் அதிகாரிகளை காட்டிக் கொடுக்க முடியாத முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தம் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். குட்கா ஊழல் விவகாரத்தில் தமக்கு தொடர்பு இல்லை என செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்திருந்தார்.
மேலும் அப்போது விசாரணை அதிகாரியாக இருந்த ஜெயக்குமார் தான் ஊழலுக்கு துணை போனவர் என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று அதிகாரி ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது தம் மீது ஜார்ஜ் வேண்டுமென்றே குற்றச்சாட்டை முன்வைத்து இருப்பதாகவும் அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார் என்றும் தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்றும் அதற்காக பிற அதிகாரிகள் மீது பழி போடக்கூடாது என்றும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். குட்கா ஊழல் தொடர்பாக கருத்து எதுவும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ள ஜெயக்குமார் தமது பணிகள் குறித்து சென்னை வாசிகளுக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறியுள்ளார். ஜார்ஜ் அவருக்கு மேல் உள்ள அதிகாரிகளை குறிவைக்க முடியாததால் தம்மை குறிவைப்பதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அரசை கண்டித்து வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதை அடுத்து முதல் முறையாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்பழகன், கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 8 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிமயமாக்கும் பாஜக அரசின் கனவுகளை நிராகரித்து வீழ்த்துவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஊழலின் மொத்த உருவமான அதிமுக அரசை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு செல்லவும் கடலில் வீணாக கலப்பதை தடுக்கவும் உடனே நடவடிக்கை எடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை தாமதிக்காமல் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குட்கா ஊழலில் தொடர்புடைய அமைச்சர் டிஜிபியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற ஒத்துழைப்போம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்றுவோம் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் அதிமுக அரசின் ஊழல்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய கையாலாகாத எடுபடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை இருக்கின்ற கையிலும், அதேபோல் 18ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் உடனடியாக டிஜிபி ராஜேந்திரனையும் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரன் அவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவிருக்கிறது என்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்ய அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் டிஜிபி ராஜேந்திரன் லஞ்சம் வாங்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. மேலும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் திமுக கோரிக்கை விடுத்தது. இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குட்கா ஊழல் வழக்கை சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ், முன்னாள் அமைச்சர் ரமணா ஆகியோர் வீடுகளில் 2 நாட்களுக்கு முன் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தியது. இந்நிலையில் குட்கா ஊழல் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியுள்ளது. அத்துடன் ஜார்ஜ் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வெளியிட்ட பெயர்கள் விவரங்களையும் சேகரித்து சிபிஐ விசாரணை நடத்துவதால் மேலும் பல அதிகாரிகள் சிக்குவார்கள் என தெரிகிறது. குட்கா விவகாரத்தில் ஏற்கனவே சிபிஐ கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையும் விசாரணை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை விட வரும் தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டத்தை அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பிரதமர் மோடி, அத்வானி, அருண்ஜேட்லி உள்பட பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வியூகம், பெட்ரோல் விலை உயர்வு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது.
அப்போது பேசிய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, அடுத்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முந்தைய தேர்தலை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறினார். பாஜக உட்கட்சி தேர்தலை தள்ளி வைக்கவும் வரும் பாராளுமன்ற தேர்தலை அமித்ஷா தலைமையிலேயே எதிர்கொள்ளவும் இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடையின் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட கால நீட்டிப்பு செய்யக்கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் டெல்லி சென்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானிடம் முதலமைச்சர் கடிதத்தை நேரில் கொடுத்து தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை எடுத்துரைத்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை செயல்படும் என ஆணையிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எனவே தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை செயல்படும் என அறிவித்துள்ள தமிழக அரசு, விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் தங்களது நெல்லை கொள்முதல் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கருணாநிதியை மிரட்டி தன்னை திமுகவிலிருந்து நீக்கியதாக மு.க. அழகிரி பரபரப்பு தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், தான் கட்சிக்கு வந்தால் ஆதரவு பெருகும் என முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் தன்னை திமுகவில் சேர்க்க விடாமல் தடுத்து இருக்கலாம் என்று கூறினார். தனக்கு ஆதரவு குறைந்துவிட்டதா இல்லையா என்பது போக போக தெரியும் என்று கூறிய மு.க. அழகிரி, பொதுக்குழு கூறுபவர்கள்தான் திமுக என்று கேள்வி எழுப்பினார். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலேயே ஜனநாயகம் இல்லை என கடந்த 2014ஆம் ஆண்டிலேயே குற்றம் சாட்டியதாக தெரிவித்த அவர், தன்னை கட்சியில் சேர்க்கவில்லை என்றால் திமுக மேலும் பின்னடைவை சந்திக்கும் என்று கூறினார். இடைத்தேர்தலில் அழகிரி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஆய்வு நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் தனது அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று கூறப்படுகிறது. ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் கடந்த வருடம் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் ஜெயலலிதாவின் உதவியாளர்கள், அரசு அதிகாரிகள், சசிகலா குடும்பத்தினர், அப்போலோ மருத்துவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளது. இந்த ஆணையத்தின் பணிக்காலம் கடந்த டிசம்பர் மாதமும் கடந்த ஜூன் மாதமும் என 2 முறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் கால நீட்டிப்பு எதையும் ஆறுமுகசாமி ஆணையம் கோரவில்லை. இந்நிலையில் வருகிற அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்குள் ஆறுமுகசாமி ஆணையம் தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவிடமும் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை உயர்வை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 41 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 83 ரூபாய் 54 காசுகளுக்கும், டீசல் விலை 47 காசுகள் அதிகரித்து 76 ரூபாய் 64 காசுகளுக்கும் சென்னையில் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளதை தொடர்ந்து பல்வேறு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ள அறிக்கையில், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து பொதுமக்களை வாட்டி வதைப்பதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு மதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் வைகோ கூறியுள்ளார். மத்திய அரசின் பொருளாதார கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் வேலைநிறுத்தத்துக்கு முழு ஆதரவு அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். மக்களின் அன்றாட வாழ்வை பெரும் அவதிக்குள்ளாக்கும் மத்திய அரசை கண்டித்து 10ஆம் தேதி நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் மத்திய அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் தமாக முழு ஆதரவு அளிப்பதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணமான பாஜக அரசை கண்டித்து செப்டம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதாக தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்களும் மத்திய அரசுக்கு எதிரான முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் மாநில தலைவர் வெள்ளையன் காங்கிரஸ் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரில் சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ரயில் செல்லும் பாலத்தை இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழையால் அங்குள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தோல்பூரில் தரைப்பாலத்தை மூடி ஆற்றில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனையடுத்து சாலையை கடக்க முடியாத பொதுமக்கள் அங்குள்ள ரயில் செல்லும் பாலத்தை பயன்படுத்தி ஆற்றை கடந்து செல்கின்றனர். ஆபத்தை விலைக்கு வாங்கும் விதமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் ரயில் செல்லும் பாலத்தை பயன்படுத்தும் காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தருமபுரியில் சிறந்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் ஆசிரியர் தின சிறப்பு மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குவது போல் ஆசிரியர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்தார். உலகில் எங்குமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில்தான் புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது பாடத்திட்டம் என்பது இன்றைக்கு QR கோட் என்று சொல்வார்கள், குயிக் ரெஸ்பான்ஸ் என்று. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளியை தான் முதல் கொண்டு வரப்பட்டிருக்கிற சரித்திர வரலாற்றை உருவாக்கியவர் நீங்கள் என்பதையும் என்னால் உணர முடிகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட பாடத்திட்டங்களை கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, ஆசிரியருக்கு இங்கே இருக்கிற பாடத்திட்டத்திலே சுமைகளை குறைப்பதற்காக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார். மிக விரைவிலே அனைத்து பள்ளிகளிலும் 3000 பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அடுத்த மாதம் இறுதிக்குள் அனைத்து வகுப்பறையும் 9, 10, 11, 12ஆம் வகுப்பிலே படிக்கிற மாணவர்களுக்கு அனைத்தும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும், இன்டர்நெட் இணைக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நேபாள துணை பிரதமர் உபேந்தர் யாதவ் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தந்த நேபாள துணை பிரதமர் உபேந்தர் யாதவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பு தரிசன ஏற்பாடுகளை செய்தனர். பின்னர் அவருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இவருடன் ஸ்ரீலங்கா MP கோவிந்த ஜெயவர்தனாவும் சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் ஆவணி திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். திருக்கோவில் இணை ஆணையர் பாரதி, முக்கிய பிரமுகர்கள் உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷம் முழக்க வடம் பிடித்து தேர் இழுத்தனர். ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு விஸ்வரூப தீப ஆராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது. பின்னர் விநாயகர், சுவாமி குமரவிடங்க பெருமாள், வள்ளி அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர்.